15th டே. ஓகே. இன்னைக்கான ரூ. 100 கீழ இருக்கிற ஸ்டாக் என்ன பார்த்தலாமா? ஓகே. இந்த நிறுவனத்தோட பெயர் ஆல்பா லேபரேட்டரீஸ். ஓகே. இந்த நிறுவனத்தோட முழுமையான விவரத்தை பார்த்துரும். இந்த நிறுவனத்தோடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ரூ. 97. ஓகே. இந்த நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ட்ரக்ஸ், கெமிக்கல்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ட்ரக்ஸ்னா நீங்க நினைக்கிற ட்ரக்ஸ் எல்லாம் இந்த எல்லாம் கிடையாது. ட்ரக்ஸ் அப்படின்னா மெடிசின் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது எல்லாமே வந்து மெடிசின் இதெல்லாம் ட்ரக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த நிறுவனத்தோட முதலீடு வந்து 205 கோடி. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 57% இருக்காங்க. இந்த நிறுவனத்தோட பி ரேஷியோ, பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து 11 இருக்கு. இண்டஸ்ட்ரி பி பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து 32 இருக்கு. ஓகே. லாஸ்ட் இயர் ஆனுவல் நெட் ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 19 இருந்து 20 கோடி ரூபாய் இவங்களுக்கு ஆனுவல் நெட் ப்ராஃபிட்ங்கிறது வந்திருக்கு. அதோட எல்லாமே சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா சேல்ஸ் சார்ட் அப்படி பார்த்தோம்னா இயர்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் வைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஓவராலா பார்த்து அனலைஸ் பண்ணதுல இந்த ஸ்டாக் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அது இப்ப நான் சொன்ன இந்த ஆல்பா லேபரேட்டரிஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன் டைம் செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஈக்விட்டி அப்டேட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஈக்விட்டி அப்டேட்ஸையும் தாண்டி ஷேர் மார்க்கெட் டெய்லி ட்ரேட் பண்ணி earn பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஃபோன் நம்பர் ஆட் பண்ணலாம். எங்களோட டீம் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கைட் பண்ணுவாங்க. ஷேர் மார்க்கெட்டை நீங்க கத்துக்கும் போது லைவ் மார்க்கெட்லயே உங்களுக்கு எப்படி ஏர்ன் பண்றீங்கிற ஸ்ட்ராட்டஜியும் சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படியே அந்த லைவ் மார்க்கெட்டை நீங்க ஏர்ன் பண்ணிக்கிட்டே படிக்கவும் கத்துக்கலாம். பை.